வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் 1 மந்த்தா வந்து வீடியோஸ் எதுவும் போட முடியல. அஃபிஷியலா இந்த ஒர்க் அதிகமா இருந்ததுனால டைம் கிடைக்கல. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு 1 மந்த்துக்கு முன்னாடி. நிஃப்டில வந்து 1 மினிட் நிஃப்டில 1 மினிட் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் 1 மினிட் ரேஞ்ச். ஸோ அத வந்து வச்சுக்கிட்டு, அதோடைய ஹை, லோ இது 2ம் பிரேக் ஆகும்போது, ஆப்ஷன்ஸ்ல பை என்ட்ரி வரணும். இதுதான் கண்டிஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதில். ஸோ 9:15க்கு அந்த 1 மினிட் கேண்டில் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கும். 3:15 வரைக்கும் கண்டினியூவாக இது பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் கண்டிஷன்ஸ். இப்போ இதில் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 சார்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். அந்த 1 மினிட் கேண்டில் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்து பண்ணுறோம். ஓஆர்பி ரேஞ்ச் வந்து 9:15 கேண்டில். என்ட்ரி டைம் அந்த 9:16 இருந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு என்ட்ரிக்கும் நம்ம ரிஸ்க் ரிவார்டுன்றது வைக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் ஐ மைனஸ் லோ தான் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ். ஸோ அந்த லெவலே ஸ்டாப் லாஸ் டார்கெட். அதான் அந்த லெவல். ஸோ அதுக்கோசம் ஐயை பிரேக் பண்ணி சிஏ பை என்ட்ரி எடுத்துகிறோம்னு வச்சுங்க. அப்போ லோவை வரும்போது எக்ஸிட் ஆகிடும். இல்லை ஐயை பிரேக் பண்ணி கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்குன்னா, அந்த ஐ மைனஸ் லோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவல் ரீச் ஆகும்போது டார்கெட். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷனுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ யூனிவர்சல் எக்ஸிட்டு 3:15 மணிக்கு. இதில் வந்து இனிஷியலைஸ் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். 3 வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை, அந்த 9:15 கேனோட ஹையை ஒன்று மார்க் பண்ணுறதுக்கு, அடுத்ததாக லோவை மார்க் பண்ணுறதுக்கு, அந்த ஐ மைனஸ் லோவோட டிஃப்ரென்ஸ். இப்போ ஏடிஎம் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது அர்த்த மணியில் என்ட்ரு ஆகிறோம், சரிங்களா? இப்போ அதனுடைய 1 மினிட் கேனோட ஐயை பிரேக் ஆகும்போது அப்போ அர்த்த மணியில் என்ன இருக்கோ கால் ஆப்ஷனில் அதில் என்ட்ரு ஆகிடுவோம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி புட் ஆப்ஷன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த எல்டிபியோட, அதாவது பேங்க் நிஃப்டியோட எல்டிபி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டலோடைய லோவை கட் பண்ணி கீழே போகும்போது அப்போ அர்த்த மொழியில் என்ன இருக்கோ புட் ஆப்ஷனை அதை என்ட்ரி எடுத்துக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஏடிஎம் சி என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன டார்கெட்டோ ஸ்டாப் லாஸ் இது கொடுத்துருக்கோம். அந்த ஐ மைனஸ் லோ அந்த டிஃப்ரென்ஸ் தாண்டி போகும்போது டார்கெட்டு, லோவு கீழே வரும்போது எஸ்எல். இது ரிவர்ஸாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷனுக்கு இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கே சேமாக இருக்கும், சேம் லாஜிக்கில் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 1 மினிட் கேண்டில் ஹை லோ, ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் இது, சரிங்களா? இப்போ ஹையை கட் பண்ணி மேலே போகுது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை பார்த்தீங்கன்னா 21,531, லோ பார்த்தீங்கன்னா 21,495, சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸு 21,531 மைனஸ் 21,495, இப்போ ஒரு 36 பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு வருது. அப்படின்னா இது டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,531 ப்ளஸ் 36, இப்போ 21,567 வரணும் இந்த இடத்துல. 21,567 அப் சைடில் டார்கெட் லெவல் இது. அதே மாதிரி டவுன் சைடில் போகும்போது 21,495லேருந்து 36 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. 21,459, 21,459. இது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கான டார்கெட். சப்போஸ் லோவை கட் பண்ணி கீழே வருதுன்னா அப்போ டார்கெட் லெவல் இது. இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறது என்னன்னா, ஆக்சுவலாக கரண்ட் கேண்டில் அதோடைய லோ வந்து இப்போ ஹை கட் பண்ணி மேலே போகுதுன்னு வச்சுங்க,
இப்போ செகண்ட் கேண்டில் நம்ம வந்து பார்க்கணும். 916 கேண்டிலேருந்து பார்க்கணும். அதனுடைய லோ வந்து இதோட ஐ விட இந்த ஐ லெவலுக்கு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஐ வந்து 21,531 இருக்கு இல்லையா? அந்த லோ வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அடுத்த கேண்டில் நம்ம பார்க்குறோம். 2 கேண்டில் கம்பேர் பண்ணிக்கிறோம். -1 கேண்டிலும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ கரண்ட் கேண்டிலையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில் லோ வந்து இங்கே ஹை லெவலுக்கு மேலே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப் சைடில் போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முந்தின கேண்டில் லோ வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம். இந்த ஐயை விட கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து 2 கேண்டில் கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ட்ரி ஆகிடுச்சு, இங்கே டார்கெட். சரிங்களா? இப்போ அந்த 2 கண்டிஷன் ஆட் பண்ணலன்னு வச்சிங்களா, ஸோ அந்த கரண்ட் கேண்டில் லோ அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோ அது இதுக்குள்ளே கீழே இருக்கணும் அப்படின்றது ஆட் பண்ணலைன்னா இங்கே டார்கெட் அடிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ டார்கெட் அடிச்சுட்டு எல்டிபி வந்து இந்த ஹைக்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், இமீடியட்டாக அடுத்த என்ட்ரி திரும்ப எடுத்துருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 2 கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். இங்கே என்ட்ரி அடிச்சு இந்த டார்கெட் அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். அவர் திரும்ப இங்கே என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணோம். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கேண்டலோட லோ ஐயோட கம்மியாக இருக்கு இல்லையா? கம்மியாக இருக்கு. எல்டிபி அடுத்த கேண்டில் எல்டிபி மேலே போகுது உங்களுக்கு. அப்போ திரும்ப செகண்ட் சி என்ட்ரி இங்கே நடக்கும் உங்களுக்கு. இங்கே நடந்துட்டு எகைன் திரும்ப டார்கெட் லெவல் போயிருக்கு. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு வெயிட் பண்ணோம். எகைன் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா, இந்த கேள் கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேள் மேலே போகல, இது மேலே போகல, இது மேலே போகல. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் செக் பண்ணும்போது கரண்ட் கேண்டில் இது. இதோடைய லோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இந்த லெவலோட கம்மியாக இருக்குது. இந்த ஐயை விட கம்மியாக இருக்குது. எல்டிபி வந்து ஐயை தாண்டி மேலே போகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துட்டு அகைன் திரும்ப பார்த்தீங்கன்னா அது கீழே இந்த லெவல் டச் பண்ணலை, எஸ்எல் அடிக்கலை. அகைன் திரும்ப டார்கெட் போயிருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ இதான் லாஜிக்கு. ஸோ இது கோடிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி நேம் இல்லை 2 செட் இருக்கும். ஸோ ஆட் நியூ செட், இன்னொரு செட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செட் 1ல் நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இனிஷியலைஸ் வேரியபிள் ஆட் பண்ணணும். இந்த 3 வேரியபிளை ஆட் பண்ணணும். ஆட் நேம் கொடுத்துடலாம் ஐ. இது வந்து ஸ்ட்ராட்டஜி 916க்கு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த முந்தின கேண்டலோட ஐ லோ தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். அப்போ இந்த இடத்துல பொசிஷன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பொசிஷன் ஆஃப் -1 இதனுடைய ஹை சிம்பிள் போயிட்டு 1 மினிட் இன்ஸ்ட்ருமெண்ட் NFO Nifty 50. ஓகே. ஸோ இப்போ ஐ வேல்யூவை மார்க் பண்ணியாச்சு. சரி, அடுத்ததான் அதோடைய லோவை மார்க் பண்ணணும். பொசிஷன் -1 low symbol 1 minute instrument name NFO Nifty 50. ஓகேங்களா? ஸோ ஹையை மார்க் பண்ணிட்டோம், லோவை மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதோட டிஃப்ரென்ஸை நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். அந்த நேம் வேரியபிள் நேம் நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். நான் இங்கே கொடுக்குறத தான் சேமாக தான் நீங்கள் கொடுக்கணும்ல. பட் இங்கே என்ன கொடுக்குறீங்களா கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கோடிங்கில் எக்ஸாக்டாக இருக்கணும். அது ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து மேத் ஆப்ரேஷன் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேத் ஆப்ரேஷன். ஸோ 2 பொசிஷனை கம்பேர் பண்ண போகிறோம். பொசிஷன் ஆப்பரேட்டர் மைனஸ். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்றது
-1ஓட ஹை. செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா -1ஓட லோ. சிம்பிள் போங்க, 1 minute, instrument name NFO 5050, symbol 1 minute, instrument name NFO 5050, submit, save. ஸோ இப்போ இனிஷியலைஸ் வேரியபிள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட் 1 சிக்கான என்ட்ரி கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன்ஸ். அதாவது ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிஃப்டி 50 எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம எடுக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பொசிஷன் எதுவுமே இல்லை, 0ல் இருக்குன்னா தான் என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? அடுத்துதான் நிஃப்டி 50 எல்டிபி நிஃப்டி 50 எல்டிபி வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஐக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போகணும். கிரேட்டர் தான் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஐன்ற நேம் கொடுத்தோம், வேரியபிள் நேம், அதை கொடுத்துருவோம். இப்போ அடுத்தது 1 minute கேண்டில், 1 minute கேண்டிலை செக் பண்ண போகிறோம். அது குரூப்பில் போய் ஆட் பண்ணுங்க. குரூப்பில் ஆர் கண்டிஷனில் அது வரணும். அதனால குரூப்பில் போயிட்டு குரூப் கிளிக் பண்ண அந்த மாதிரி வரும். இங்கே நீங்கள் போய் கண்டிஷனை ஆட் பண்ணுங்க. இது ஆர் காம்பினேஷனில் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பொசிஷன் ஆக்சுவலாக கரண்ட் கேண்டில் 1 minute கேண்டில் கரண்ட் கேண்டில் செக் பண்ண போகிறோம். அதனுடைய லோவை செக் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கேண்டில் லோ. ஸோ நிஃப்டி 50 கரண்ட் கேண்டில் லோ வந்து ஐக்கு கீழே இருக்கணும். இந்த ஓஆர்பியோட ஐக்கு கீழே இருக்கணும். ஸோ லெஸ் தென் இந்த ஹை. ஓகேங்களா? அப்படி இல்லை, கரண்ட் கேண்டில் வந்து லோ ஐக்கு கீழே வரலை, அது முந்தின கேண்டில் இருக்குன்னா அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது அப்படியே காப்பி பண்ணிங்க. ஒன்லி பொசிஷன் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். பொசிஷன் -1. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் போயிட்டு பொசிஷன் பில்டரில் அந்த மணி கால் ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். NFO கால் 5050 FX ATM spot நிஃப்டி 50. ஸோ இந்த என்ட்ரி கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகும்போது கரண்ட் வீக்கு ஒரு லாஸ் 1. ஸோ என்ட்ரி கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகும்போது நிஃப்டியில் வந்து அந்த மணி சி பை எடுக்கணும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ செட் 1க்கான எக்ஸிட் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே தான் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்டிபி ஸோ நிஃப்டி 50 எல்டிபி வந்து நம்ம ஐக்கு மேலே போகுது. இந்த கண்டிஷன் வந்து டார்கெட்டு, அதுக்கான கண்டிஷனு greater than I plus open bracket
சிலங்க ப்ராக்கெட் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து 1:1 தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது தேவையில்லை. ஸோ எல்டிபி வந்து ஐயை தாண்டி அந்த டிஃப்ரென்ஸ் ஐ மைனஸ் லோவோட டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, அந்த லெவல் ரீச் ஆகும்போது அந்த பாயிண்ட் டார்கெட்டு அதில் எக்ஸிட் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வேரியபிள் நேம் தான் கொடுத்தோம்னா டிஐஎஃப்எஃப்னு கொடுத்தோம், அதை போட்டுக்கலாம். இது டார்கெட்டு. ஓகேங்களா? அப்படி இல்லை ஸ்டாப் லாஸில் போய் வரணும் அப்படின்னா, சப்போஸ் ஐயை பிரேக் ஆகிட்டு மேலே போச்சு, ஆனால் இப்போ டார்கெட் லெவலுக்கு ரீச் ஆகலை, ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்ஸ் ஆகி கீழே வருதுன்னும் போது அதனுடைய ஓஆர்பி லோ ஸ்டாப் லாஸ். அப்போ என்ன பண்ணுறோம்னா எல்டிபி லெஸ் தேன் ரிட்டர்ன் டைம் லோ. ஸோ 2 கண்டிஷனாக ஆட் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் க்ரியேட்டே பண்ணல நம்ம இதில். ஸோ முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிக்கடிக்கு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா சப்போஸ் எதாவது நெட்ஒர்க் இஷ்யூ எதாவது ஆச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் அடிக்கடிக்கு சேவ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறது நல்லது. இப்போ செட் 1க்கு வந்து முடிஞ்சிச்சு. இப்போது செட் 2 பண்ண போகிறோம். அப்போது செட் 1ல் உள்ள கண்டிஷனை காப்பி பண்ணிக்கலாம். செட் 2ஓட என்ட்ரி கண்டிஷனை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. செட் 2 வந்து புட் ஆப்ஷனுக்கான கண்டிஷன். இந்த ஓப்பன் பொசிஷன் வந்து 0ல் இருக்கணும், எந்த பொசிஷன் இருக்கக்கூடாது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்டிபி வந்து ஓவர்க்கு அந்த ரேஞ்சோட லோவுக்கு கீழே போகணும். ஸோ லெஸ் தென் லோ. ஓகேங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி 1 மினிட் கேண்டில் 2 கம்பேர் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில் இல்லை அதுக்கு முந்தின கேண்டில் அதோடைய ஐயை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஐ சிம்பிள் 1 மினிட் Nifty 50. இப்போ இந்த ஹை வந்து ஓஆர்பி லோவுக்கு மேலே இருக்கணும். ஸோ கிரேட்டர் தேன் லோ. ஓகேங்களா? இது கரண்ட் கேண்டில், அந்த லோ வந்து ஓஆர்பி லோவுக்கு மேலே, அந்த கரண்ட் கேண்டிலோட ஹை வந்து ஓஆர்பி லோவுக்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இல்லை முந்தின கேண்டில் -1ஓட கேண்டில் அந்த லோவுக்கு மேலே இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பொசிஷனில் போயிட்டு -1 மட்டும் மாற்றினா போதும். யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பொசிஷன் பில்டரில் புட் ஆப்ஷனை மாற்றி பண்ணணும். ஆல்ரெடி கால் ஆப்ஷன் இருக்குது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். புட்டு Nifty 50 கரண்ட் வீக் அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா செட் 2ஓட எக்ஸிட் கண்டிஷன். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா செட் 1ஓட எக்ஸிட் கண்டிஷனை காப்பி பண்ணிவிட்டு செட் 2ல் பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் ஃபர்தராக டவுனில் நம்ம போகணும் அப்படின்னா எல்டிபி லெஸ் தேன் லோ மைனஸ் டிஃபரன்ஸ். ஏன்னா டவுனில் போகுது இல்லையா, புட் ஆப்ஷன் எடுத்துச்சு, டவுனில் போனால் தான் டார்கெட் லெவல். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லோ லெவலை பிரேக் பண்ணி மைனஸ் அந்த ஐ மைனஸ் லோவோட டிஃபரன்ஸ் என்ன வந்ததோ அதுக்கு கீழே போகும்போது எக்ஸிட் பண்ணணும். இது டார்கெட்டு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போது அந்த ஓஆர்பியோட ஹை தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்.
LTP of Nifty greater than high. Submit. முடிஞ்சது. ஸோ இப்போ யூனிவர்சல் எக்ஸிட்டில் வந்துட்டு டைம் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3.25 மேலே எக்ஸிட் பண்ணுறோம் அது. ஓகேங்களா? இது அட்வான்ஸ் செட்டிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரீஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ யூனிவர்சல் எக்ஸிட் ஆகிடுச்சு, 3 மணிக்கு 3 எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா திரும்ப எவ்வளோ நேரம் கழிச்சு ரீஆக்டிவேட்? 6 hours. செக் கண்டிஷன்ஸ் இதில் டிஃபால்ட்டாக 1 minute இருக்கும். இதை வந்து கண்டினியூஸ்லி கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்டிங் டைம் இருக்கு இல்லையா, இதுதான். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் செட்டிங் இருக்கும், 10 minutes இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு 1 minute கழிச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ 1 minute கொடுத்துருங்க. இது 10 minutes இருக்கலாம், ஏன்னா நம்ம எக்ஸிட் டைம் பார்த்தீங்கன்னா 3.25 தான். அதனால இதை நீங்கள் மாற்ற தேவையில்ல. இது 1 minute கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் வந்து ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் ஒரு 9 மணிக்கு 9 மேலே எக்ஸிட் பண்ணிட்டீங்க, 9:10 மணிக்கு எக்ஸிட் பண்ணிட்டீங்க மேனுவலாக, திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணின்னு இருக்குன்னா, அதுக்கு முந்தின 1 minute கேனில் தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்பயுமே அந்த 9:15 ரெஃபரன்ஸாக எடுக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 9:15 ஸ்ட்ராட்டஜி 9:16 ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது முந்தின கேண்டில் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் மேனுவலாக எக்ஸிட் பண்ணிவிட்டு எகைன் திரும்ப ஸ்ட்ராட்டஜி ரீஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த டைமில் ரீஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி உள்ள 1 minute கேண்டில் தான் நம்மளுக்கு ரேஞ்சு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோஸ். டெப்ளாய் பண்ணால் டெப்ளாய் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.